அரங்கேற்ற மைதானத்தில் அர்ஜுனன் அநேக வில்வித்தைகளை செய்து காட்டி பார்வையாளர்களிடம் பாராட்டு பெற்று கொண்டிருந்த வேளை ஒரு இளைஞன் வந்து நுழைந்தான் என்று கூறியிருந்தோம். அவன் யார் என்று பார்த்தால் கர்ணன். வந்த கர்ணனோ உரத்த குரலிலே, மே அர்ஜுன் கோ சுனௌதி தேத்தாகும் கி வக் மேரே சமான் தனுர்வித்யா கே கர்த்தவை கற்கே திகாயே, அதாவது, நான் இந்த அர்ஜுனனுக்கு சவால் விடுகிறேன். அவன் என்னைப் போல வில்வித்தைகளில் சாகசம் செய்து காட்ட வல்லவனா? முடிந்தால் காட்டட்டும் என்று கூறுகிறான். அதை கேட்டு அரங்கமே அதிர்ந்து போகிறது. அர்ஜுனனுக்கு இணையே இல்லை, எதிரே நிற்க எவரும் இல்லை என்ற நிலை நீடித்திருந்த இடத்திலே ஒருவன் உள்நுழைந்ததும் அவன் உரத்த குரலிலே என்னோடு மோதிப்பார், என்னை வென்றுப்பார் என்று சவால் விடுவதும் பலரை ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்திவிட்டது. வந்தவன் கர்ணன். அவனும் துரியோதனனின் நண்பன். துரியோதனன் புலகாங்கிதமடைந்து தன் இருக்கை விட்டு எழுந்து கர்ணனின் பக்கமாக வந்து நின்று, நண்பா, நீயே இன்று என் அவமானத்தை துடைத்தெறிந்தாய் என்று கூறி, என்ன அர்ஜுனா, என்னுடைய நண்பன் கர்ணனோடு மோதி பார்க்கிறாயா? முடியுமா என்று அவனை கேட்கிறார். அர்ஜுனன் அதற்கு ஏதோ பதில் சொல்ல முன்னதாகவே குலகுரு குருபாச்சாரியார் எழுந்து, ராஜகுமார துரியோதன, சத்திரியங்கள் நிறைந்த இந்த சபையிலே அனுமதியின்றி நுழைந்ததே முதலாவதாக குற்றம், தண்டனைக்குரிய விஷயம். ஆனாலும் அர்ஜுனன் இவனோடு போர் செய்ய தயாராக இருக்கிறான். முதலில் இவன் யார் என்ற விபரத்தை தரட்டும். இவன் எந்த ராஜ வம்சத்து குலதி விளக்கு, என்ன குலத்தவன் என்பதை சொன்னாலொழிய இவனோடு அர்ஜுனன் போர் புரிய மாட்டான் என்று குறிப்பிடுகிறார். துரியோதனனோ பெருத்த கோபத்தில் கூறுகிறான், இது அவமானம். வீர சிரோன்மணி, என் நண்பன் கர்ணனுக்கு இது பெருத்த அவமானம், அநியாயம் என்று கூறி, நீங்கள் என்ன எங்களுக்கெல்லாம் அஸ்திர சஸ்திர பயிற்சி தந்தவர்களை எல்லாம் சத்திரியர்களா? அதாவது நீங்கள் பார்ப்பனர்கள் தானே. வீரன் எந்த குலத்திலே பிறப்பான், பத்தினி பெண் எந்த குலத்திலே பிறப்பாள் என்பதற்கெல்லாம் சாஸ்திரத்தில் இடம் இருக்கிறதா? அதுவல்ல காரணம். அர்ஜுனனுக்கு கர்ணனோடு மோதிட பயபீதி, அதுவே காரணம் என்று கூறும்போது அர்ஜுனன் எழுந்து கூறுகிறான், அர்ஜுனனுக்கு எவரோடும் போரிட அச்சமில்லை. எனக்கு வேண்டுவதெல்லாம் குலகுரு கிருபாச்சாரியனுடைய அனுமதி மட்டும்தான். இப்படி வாத விவாதங்கள் நடந்த வேளையிலே துரியோதனன் ஒன்றை கூறுகிறான், அர்ஜுனனோடு போரிடுவதற்கு ஒரு அரசகுமாரன் தான் வேண்டுமெனில் என் நண்பன் கர்ணன் இப்போதே அரசனாகி விடுவான். என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அங்க தேசத்துக்கு அரசனாக இந்த நிமிடமே கர்ணனை நான் நியமிக்கிறேன் என்று கூறுகிறார். இது கேட்டு கௌரவர் கூட்டம் துரியோதனனுடைய 100 சகோதரர்களும் ஜெயகோஷமிட்டார்கள். அங்கராஜா மகாராஜா கர்ணனுக்கு ஜே ஜே என்று அவர்கள் கூறிட, இந்த மைதானத்தின் பார்வையாளர்கள் மத்தியிலே இருந்த பெண்கள் பகுதியில் இருந்த ராஜமாதா குந்தி தேவி மயக்கமுற்று விழுந்தாள் என்ற ஒரு செய்தி கேட்டு எல்லோரும் ஓடுகிறார்கள். குந்தி தேவி மயக்கமுற காரணம் இருந்தது. கர்ணனுடைய ஒளிபரந்த தோற்றத்தையும் கவச குண்டலத்தையும் கண்ட உடனேயே அவள் தான் பெற்ற மகனாகத்தான் இருக்க முடியும் என்பதை தெளிவ தெரிந்து கொண்டு விடுகிறாள். கர்ணன் தன் மகன் என்பதும் அவன் தன்னுடைய இன்னொரு மகனான அர்ஜுனனுக்கு எதிரானவன் என்பதையும் எண்ணும்போது அவள் மயக்கமுற்று விடுகிறாள். இந்த நிலையில் போர் வீரனாக உள்நுழைந்து போட்டியாளனாக வந்த கர்ணன் மன்னனாகி விடுகிறான் அங்கத தேசத்திற்கு. அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு கிழவன் பதற்றத்தோடு வந்து கர்ணனிடம் வருகிறான். அப் பிதாஸ்ரீ, அப் இதற்கியோம் ஆயே, தந்தையே, நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? வந்தவன் யார் என்றால் அஸ்தனாபுரத்து தேரோட்டி. தேரோட்டி என்று சொன்னால் பெரிய உத்தியோகம் அல்ல, குதிரைகளை பராமரிப்பது, ராஜவம்சத்தினர் பயணிக்க அந்த ரதத்தை ஓட்டுவது, அது ஒரு சாதாரண வேலை என்று
அந்த காலம் கருதியதினாலே அவன் ஒரு தாழ்ந்தவனாகவே கருதப்படுகிறான். ஆறு ஏ சூத் புத்திர, அதாவது இவன் தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன், அவ்வளவுதானா இவனுடைய தகுதி என்று அவனை பரிகசிக்கிறது. கர்ணனை உலகம் சாதி காரணமாக பரிகசிக்கிறது. இப்படியாக ஒரு சில நாட்களிலே திருதராஷ்டிரனுடைய ராஜ்யசபை இங்கே விதுரர் ஒரு பிரச்சனையை முன்வைக்கிறார். அதாவது பாண்டு மகாராஜா அவனுடைய புத்திரர்கள் எல்லாம் பெரியோர்களாகிவிட்டால் அவர்கள் அதிலே மூத்தவன் தருமன், அவனுக்கு இளவரச பட்டம் கட்ட வேண்டும் என்று அஸ்தினாபுரத்து மக்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். இதை ராஜா திருதராஷ்டிரர் பரிசீலித்து அதற்கான முடிவை சொல்ல வேண்டும் என்று கூறும்போது திருதராஷ்டிரன் நடுநடுங்கி போய் விடுகிறான். என்னடா, நாமோ குருடன், நம்முடைய வழியிலேயே நம் மக்களுக்கு ஆட்சியை தந்து நமக்கு ஒரு வரலாற்றை படைத்து கொள்ளலாம் என்று சொன்னால் இடையிலே தம்பி பிள்ளைகள், இதற்கு என்ன தீர்வு? அந்த நிலையிலே அவன் தனக்கு சில நாள் அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறான். சபை அனுமதிக்கிறது. குழப்பத்திலே தனித்திருந்த திருதராஷ்டிரனை வெகு ஆத்திரத்தோடு வந்து சந்திக்கிறான் அவர் மகன் துரியோதனன். என்ன தந்தை, இது அநியாயம், எல்லாம் நம்ம சித்தப்பா விதுரர் செய்கிற வேலை. நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க, இப்போது எதற்கு ஒரு இளவரச பட்டம் தருமனுக்கு? குருடா இருந்தாலும் ஆட்சி உங்களுக்கு நடந்து கொண்டு தானே இருக்கிறது. ஆட்சி செலுத்துவதற்கு குருட ஒரு தடையும் இல்லையே. எல்லாவற்றிற்கும் மேலே உங்களுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் எங்களுக்குத்தானே கிடைக்க வேண்டும், அதாவது எனக்குத்தானே கிடைக்க வேண்டும். இதில் தருமனுக்கு என்ன உரிமை என்ற கேள்வி அவன் எழுப்புகிறான். அப்படியல்ல துரியோதனா, அஸ்தினாபுரத்து மக்கள் தருமர் மீறிய அபிமானம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவன் ஒரு தர்மாத்மாவாகவும் இருக்கிறான், நேர்மை நெறிகளை எல்லாம் கடைபிடிக்கிறவனாக இருக்கிறான், மக்கள் அன்பை பெற்றிருக்கிறான். சபையிலோ மந்திரிமார்கள் ராஜ பிரதானிகள் எல்லாரும் தர்மனை ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் அவனை நாம் முற்றும் புறக்கணித்து விட முடியாது. இது பற்றி நான் யோசிக்க வேண்டும். என் நண்பன் கர்ணீகனை அழைத்து வா என்று ஆணையிடுகிறார். கர்ணீகன் யார் என்று பார்த்தால் காந்தார தேசத்தவன், பிறப்பால் பார்ப்பனன். இந்த காந்தார தேசத்து இளவரசனான சகுனியினுடைய மகா மந்திரி அவன் வந்து விடுகிறான். வந்ததுமே குசலங்களெல்லாம் விசாரித்து முடித்த பிறகு நிலைமை அறிந்து சொல்லுகிறார். அவன் சொல்லுகிற என்ன விஷயம் என்றால், संजार में जो लोग बलवान और धनवान संजार उसे श्रेष्ठ मानता है. இந்த உலகத்திலே எவன் பலவானோ எவன் பணக்காரனோ அவனையே உலகம் நல்லவன் என்று எண்ண துவங்கிவிடும். அந்த வகையில் இந்த தருமன் பேர் பெற்றவனாக இருக்கிறான், அவன் பலசாலியாகவும் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தவர்கள். ஆகையினால அதை சற்று புத்தி கூர்மையோடு தான் அணுகி அதை தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறான். அந்த சகுனத்திலே சகுனி சொல்லுகிறான், பகை ஒன்று உருவாகும் போதே, அது தலையெடுக்கும் போதே அதை கிள்ளி எறிந்திட வேண்டும். வள்ளுவன் கூறுவது போல இளையதாக முன்மரம் கொள்ளற்க என்ற கூற்றுக்கு இணங்க சொல்லும்போது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தருமனுக்கு பட்டம் சூட்டும்படும்படி சூட்டி அவனை ஒழித்து விடுங்கள். அது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறான் திருதராஷ்டிரன். இது ஒன்றும் இல்லை, நம்ம நாட்டிலே வர்ணாவத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே அடிக்கடி திருவிழாக்கள் நடக்கும். அங்கே அரசு முறைப்படி ராஜ பிரதானிகள் போய் கலந்து கொள்வது என்பதும் வழக்கம். அது மட்டுமல்ல, அங்கே அப்போதைக்கப்போதை தீப்பற்றி எரிகிற வழக்கமும் உண்டு. ஆகையினால முதலில் தருமனுக்கு பட்டத்தை சுட்டி அந்த மேளாக்கள், அதாவது உற்சவங்களை கண்டு வரும்படி தருமனை அங்கே வாரணாவத்து அனுப்பி வையுங்கள், மற்றது அது தானாகவே நடக்கும் என்று கூறுகிறான். சூட்சமமாக புரிந்து கொண்ட சகுனி என்ன சொல்கிறான், இது இப்போ என் பொறுப்பிலே விடுங்கள், நான் அதை சிறப்பாக செய்து முடித்து விடுவேன் என்று கூறவும், எல்லாருமாக கூடி திருதராஷ்டிரன், சகுனி, துரியோதனன், கர்ணீகன் இவர்கள் எல்லோருமாக கூடி தருமருக்கு பட்டம் சூட்டுவது போல் சூட்டி அவரை ஒழித்து விடுவதென்ற முடிவெடுத்து விடுகிறார்கள். மறுநாள் சபை கூடுதலிலே திருதராஷ்டிரன் முதல் பிரச்சனையாக
தருமனுக்கு இளவரச பட்டத்தை சூட்டி விடுவோம் என்று அறிவிக்கிறான். எல்லோரும் மகிழ்ச்சியில் இருக்க ஒருவர் மட்டும் சற்றே குழம்பி போயிருக்கிறார். இது என்னடாது? இந்த யோசனை வெகு தாமதப்படும் என்றல்லவா நினைத்திருந்தோம். இப்போது தடால்படாலாக வேலை நடக்கிறது என்று சொன்னால் இஸ்மே ஜரூர் கோயி கஹ்ரே சால் ஹை. இதிலே நிச்சயம் ஏதோ ஆழமான சதி இருக்கிறது என்று அவர் துல்லியமாக புரிந்து கொண்டு விடுகிறார். அதன்படியே அவசரமாக பாண்டவ புத்திரர்களால் தங்குவதற்கு ஒரு கட்டடம் கட்டப்படுகிறது. அது எதனாலடா கட்டப்படுகிறது என்று சொன்னால், இந்த அரக்கு, மெழுகு, எண்ணெய், சர்க்கரை, வெண்ணெய் இது போன்ற சுலபத்தில் தீப்பற்றி எரியக்கூடிய பொருள்களை எல்லாம் கொண்டு ஒரு அழகான மாளிகை கட்டப்படுகிறது வாரணாவத்திலே. அதுபோலவே பட்டம் சுட்டப்படுகிறார் தருமர். வாரணாவத்து அனுப்பி வைக்கப்படுகிறார். வாரணாவத்திற்கு செல்லும் முன்னதாக விதுரரிடம் விடைபெற்று செல்லுமே என்று பஞ்சபாண்டவர்கள், தருமன், ஆதி எல்லோரும் அங்கு வந்து செல்லும்போது சூழ்நிலையை புரிந்து விதுரர் தருமருக்கு ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புகிறார். மகனே, அரசன் என்பவன் வெறும் பலவானாக மட்டும் இருந்தால் போதாது, படைபலம் மட்டும் கொண்டிருந்தால் போதாது, சற்று எதிரிகளினுடைய சூழ்ச்சியையும் அறிந்து செயல்படத்தக்க மதியுகம் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று கூறி, காட்டிலே வனம் தீப்பற்றி எரியும் போது எலிகள் ஒரு சுரங்க வழியை ஏற்படுத்தி, அதாவது இந்த வலைகளை தோண்டி தப்பித்து கொண்டு விடும். அதுபோல எதிரிகளினுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பித்து கொள்ள நாம் ஒரு தனி வழியை கற்றிருக்க வேண்டும் என்று சூசகமாக சொல்லி அனுப்புகிறார். தருமருக்கு புரிந்து விடுகிறது. தான் அவசரமாக பட்டம் சுட்டப்பட்டதும் வாரணாவத்து அனுப்பப்படுவதும் தன்னுடைய சிறிய தந்தையான விதுரர் சொல்லுவதும் பார்த்தால் தங்களுக்கு அங்கே ஏதோ ஆபத்து இருக்கிறது என்பதை தெரிந்தே போகிறார்கள். அங்கே போன பிறகு விதுரரால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவன் வந்து சொல்லுகிறான், இந்த கட்டடத்தில் இந்த பகுதியிலே சுரங்கம் தோண்டப்பட்டு இருக்கிறது, அது இங்கே துவங்கி வெளியிலே இந்த இடத்தை போய் சேரும், உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால் இதன் வழியே தப்பித்து சென்று விடுங்கள் என்று கூறுகிறார். எல்லாம் விதுரருடைய ஏற்பாடு என்று கூறி அவன் விடைபெறுகிறான். உண்டார்கள், உறங்கினார்கள், குதூகலம், கூத்து என்றெல்லாம் ஆயிரம் அநேகம் நடந்தது. நள்ளிரவிலே தீப்பற்றி எரிகிறது கட்டடம். இது பாண்டவர்கள் எதிர்பார்த்தது தானே. விதுரர் அமைத்து கொடுத்த சுரங்க வழி மூலமாக அவர்கள் கட்டடத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். பாண்டவர்கள் இல்லாமலேயே கட்டடம் பற்றி எரிகிறது. பாண்டவர்கள் அதற்குள் எரிந்து ஒழிந்து விட்டார்கள் என்ற செய்தி பரவலாகிறது. உண்மையிலே யாரிடா எரிந்து போயிட்டாங்கன்னா, அங்கே ஒரு ஏழை பெண் தன்னுடைய 5 பிள்ளைகளோடும் வந்திருந்தால் களைப்பு மிகுதினால் அங்கேயே உண்டு உறங்கியும் விட்டாள். அவளும் அவள் குடும்பமும் அழிந்து போய்விடாது. சுரங்க வழியாக வெளியேறிய பாண்டவர்கள் கொஞ்ச தூரம் நடந்து கங்கை கரையை அடைகிறார்கள். கங்கை கரையிலே விதுரரால் அனுப்பப்பட்டிருந்த ஒரு படகோட்டி மூலமாக கங்கையை கடந்து அப்பால் சென்று விடுகிறார்கள். சென்றவர்கள் எங்கே போனார்கள், என்ன ஆனார்கள் என்பதை இன்னொரு நாளிலே காண்போமா?